ஆதவன் படத்தோட படப்பிடிப்பு அந்த தளத்தில மேம் கூட நீங்க என்னலாம் பேசினீங்க? அவங்க ஏதாவது சுவாரஸ்யமா ஷேர் பண்ணிக்கிட்டாங்களா நெறைய விஷயங்கள்? நீங்க கண்டிப்பா ஆமா. கேட்டிருப்பீங்க. நெறைய ஆமா, ஆமா. நெறைய பேசியிருக்கோம். முக்கியமா வந்து என்னன்னா, ஆதவன் படத்துல வந்து வடிவேலு அண்ணனோட கேரக்டர் தான் நான் பண்ணணும். அது ஓகே. உதயநிதி பிரச்சனை பண்ணி வடிவேலு குடுத்துட்டாப்புல. அதனால எனக்கு கேரக்டரே இல்ல. அதனால நான் ஒரு மியூசிக் டைரக்டருக்கு யார் மாரி கிரியேட் பண்ணி, இளையராஜா, ரகுமான்லேருந்து மான் எடுத்து வர இளையமான் ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணி ஒரு கருதவிமட நடிகர்கள் ஒரே எண்ணத்துக்காக தான் அந்த கேரக்டர் கிரியேட் பண்ணேன். அது கிடைக்க தேவையில்லா கேரக்டர் தான். இருந்தாலும் கிரியேட் பண்ணி முதல் இன்ட்ரோடக்ஷன்ல நான் பாடுவேன். அன்று வந்ததும் அதே நிலான்னு. உடனே அவங்க மறுபடியும் பாடுவாங்க. அன்று வந்த அதே நிலான்னு. அப்புறம் பாட்டு முடிஞ்சோன்னு நான் சொன்னேன், ரொம்ப காலத்துக்கு அப்புறம் எம்ஜிஆருக்கு டூயட் பாடுனீங்க. எம்ஜிஆருக்கு அப்புறம் உங்ககிட்ட டூயட் பாடுற ஒரே ஆளு ரமேஷ் கண்ணா தான் அப்படின்னு ஊந்து ஊந்து சிரிச்சாங்க. அதுலேருந்து அவங்க கிட்ட ரொம்ப நட்பா பேச ஆரம்பிச்சிட்டேன். ஷூட்டிங் நடந்தா கூட கேரளில் இருக்க மாட்டாங்க. வெளியில ஒரு கார்டன்ல எங்கன்னா நேரில் உட்காந்து சேர் போட்டு உட்காந்து பேசிட்டு இருப்போம். நிறைய அனுபவங்கள் சொல்லுவாங்க. சினிமாவில் எப்படி வந்தது, போனது, நடித்தது எல்லாமே சொல்லுவாங்க. ரொம்ப எல்லா சூப்பர் ஸ்டார் நடிச்சார். கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் ஆகட்டும், கல்யாணம் அங்கே இருந்த 3 பேர், இங்கே எம்ஜிஆர், சிவாஜி சார், ஜெமினி சார் இவங்களோட அதே மாதிரி எல்லாத்துலேயும் மலையாளத்தில் மட்டும் அவர் நடிக்க நான் கேட்டேன், மலையாளத்தில் மட்டும் நடிக்கிறானு. எனக்கு வந்து இந்த இந்த இது இல்லாமல் மாறாப்ப இல்லாமல் நடிக்கிறது பிடிக்காது. இந்த இது என்னது ஜாக்கெட், வெறும் ஜாக்கெட் அது மாதிரி எனக்கு பிடிக்காது. அதுக்காகவே மலையாளத்தை பண்ணேன் பாருங்க. ஓகே. ஆமா. மலையாளம்ல அவங்க சாரி மட்டும் போட்டிருப்பாங்க. ஓகே, ஓகே. மலையாளத்தில் நடிக்கவே இல்லையா அவங்க? ஆமாமா. ஹிந்தியில கூட நடிச்சிருந்தாங்க. மலையாளத்தில நடிக்கல சார். ஹிந்தியில பெரிய பெரிய படம் ஹிட் பண்ணியிருக்காங்க. பேட்டா பேட்டி ஆகட்டும், சசிரல் ஆகட்டும், எல்லாம் பெரிய அவங்க நடிச்ச படம். ஒரு மேரே பியாரி பியாரி ஒரு பாட்டு, அது ஃபிலிம் ஃபேர் அவார்டு வாங்கின சாங் ராஜேந்திர குமாரோட. அதுக்கப்புறம் நிச்சய தாம்பலம் வந்து ஹிந்தியில் எடுத்தாங்க, பியார் கியா சோ டர்னா கியான்னு. அதில் அவங்க சுனில் தத்தோட நடிச்சிருப்பாங்க. அப்படி பெரிய ஆர்டிஸ்ட் அவங்க ஹிந்திலையும். ஹிந்திலையும் கலக்குனாங்க. சும்மா இல்லை, சாதாரண ஆல் லாங்குவேஜ், ஆல் இந்தியா ஆர்டிஸ்ட். ஆமா சார். அதுவும் இல்லாம பத்மபூஷன், பத்மஸ்ரீ, கலைமாமணி அண்ட் நெறைய லைஃப் டைம் அச்சீவ்மென்ட் அவார்டும் வாங்கியிருக்காங்களா சார்? ஆமா. அவங்களுக்கு அவ்வளோ சாதிச்சிருக்காங்க, வாங்கியிருக்காங்க. வேற என்ன? நம்மளாம் அப்படி சாதனையில ஒரு துளி கடல் அவங்கன்னா நம்ம ஒரு துளி துளி கூட கிடையாது. மழை துளி கூட கிடையாது.